வணக்கம், இது விஜய்ஸ் கிச்சன். இன்றைக்கி சாம்பார் சாதத்துக்கு தான் தாளிச்சுக்கிட்டுருக்கேன். கடுகு தாளிச்சிருக்கேன், அது கூடவே மாங்காய் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதில் எல்லா காய்கறிகளும் போட்டு சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ தாளித்து தான் நம்ம இதில் கொட்டிக்க போகிறோம். அவ்வளோதான். மாங்காவை மட்டும் நம்ம எப்போவுமே கடைசியாக சேர்த்துக்கணும். ஏன்னா மாங்காய் வந்து சீக்கிரம் குழஞ்சி போயிடும். அதனால் அது சாப்பிடும் போது சாதம் வந்து ரொம்ப புளிப்பாக தெரியும். இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், மாங்காய் குழையவும் செய்யாது. இந்த மாதிரி எப்போவுமே எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தாளிச்சதை கொட்டிட்டேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் காயெல்லாம் வெந்துட்டதுனால இது ஒரு கொதி மட்டும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டீம் ரைஸு தனியாக வேக வச்சுருக்கேன். இப்போ சாம்பாரை ஊற்றி நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ கோவக்காய் பொரியலுக்கு கடுகு, ஜீரகம், 2 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ கோவக்காவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் சிம்லேயே வச்சு வேகணும். இதுக்கு மூடி போட தேவையில்லை, அப்படியே வேகட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் 65 மசாலா சேர்க்குறேன், அதனால் உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட வீட்டு மிளகாத்தூள். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா வேகணும், நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கோவக்காய் பொரியல். அடுத்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய் தாளிக்க போகிறேன். எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய், அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, மிக்ஸ் மிளகாத்தூள் மட்டும்தான் போடுறேன். அது கூட கொஞ்சம் கேசரி பவுடர். சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பாரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறிட்டு இருக்கேன். கூட நெய் சேர்த்து கிளறிக்கலாம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு இவ்வளோதான். வணக்கம்.